गुरुभ्यो नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. இந்த அஸ்ட்ரோ பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுல கிளாஸஸில் நம்ம பஞ்சாங்கம் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது மரண யோகம் அமிர்த யோகம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பஞ்சாங்கத்தில் நம்ம எல்லாருமே பார்ப்போம், மரண யோகம்னு எழுதியிருக்கோம். அதில் எதுவும் நல்லது எதுவும் செய்ய வேண்டாம். அமிர்த யோகம்னு எழுதியிருக்கோம், அதில் கெடுதல் எதுவும் பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பஞ்சாங்கத்திலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்குற ஒரு கணக்கு. அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மரண யோகம் எப்படி வருது, அமிர்த யோகம் எப்படி வருதுன்னு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மரண யோகம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு சில கிழமைகளும் ஒரு சில நட்சத்திரங்களும் சேரும்போது அது ஒவ்வாத நாள் ஆயிடுது. அந்த நாள் ஒரு நல்ல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு சரி வராத நாள் ஆயிடுது. அதைத்தான் நாம் மரண யோகம்னு சொல்கிறோம். அது என்ன நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றொன்னா. திங்கட்கிழமை அஸ்வினி உத்திராட நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி ரோகிணி விசாகம் திருவாதிரை நட்சத்திரம், புதன்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம், வியாழக்கிழமை கார்த்திகை திருவாதிரை உத்திரம் சதயம் அனுஷம், வெள்ளிக்கிழமை ரோகிணி ஆயில்யம் மகம் திருவோணம், சனிக்கிழமை ஆயில்யம் பூரட்டாதி சித்திரை உத்திரம், ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் கிருத்திகை. இந்த நாட்களில் இந்த கிழமையும் சேர்ந்து வரும்போது அது மரண யோகமாக செயல்படுது. அதுக்காக தான் இந்த மரண யோகத்தில் நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் அமிர்த யோகம். ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி திருவோணம் பூசம் மூலம், திங்கட்கிழமை சுவாதி புனர்பூசம் ரோகிணி மிருகசீரிடம், செவ்வாய்க்கிழமை உத்திரம் மூலம், புதன்கிழமை உத்திராடம் பூரம் பூராடம் பூரட்டாதி உத்திரம், வியாழக்கிழமை சுவாதி மூலம், வெள்ளிக்கிழமை அஸ்வினி பூசம் ஹஸ்தம் மூலம், சனிக்கிழமை மகம் சதயம் கார்த்திகை சுவாதி. இந்த கிழமைகளும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்த நேரத்தை தான் அமிர்த யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமிர்த யோகம் வர நாளில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். நம்ம காது குத்துக்காகட்டும், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, திருமணமாகட்டும், எல்லாமே அமிர்த யோகம் வர்ற நாளில் தான் செய்யணும். மரண யோகம்னா அன்னைக்கு யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நாள் வரையும் பஞ்சாங்கத்தில் பார்த்து பஞ்சாங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க நமக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அது ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் இந்த நட்சத்திரங்களுக்கும் இதுக்கும் ஆகாது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக இருக்குது. வாழ்க வளமுடன். கிருத்திகா ஒசோர்.